காடை முட்டை பணியாரம் மாதிரி போட்டுருவோம். காடை முட்டையவா? பணியாரம் மாதிரி போட்டு. அப்படியா? பூண்டு சட்னி பயமா இருக்காது. இது கொடுங்க, இது ஒன்று கொடுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப உரப்போடாமல் போடுங்க. எவ்வளோ அது? 30 ரூபா. போடுங்க. காடை முட்டை இதில் இப்போ அவுச்சிருக்கு. இது வந்து முட்டையாகவே இருக்கா? இனிமேல் தான் போடுவீங்க உடச்சி? ஆம்லேட் போடுறது. காடை முட்டை ஆம்லேட் பார்த்துருக்கீங்களா? குற்றாலத்தில் சாப்பிட்டு பழக்கம்ல. இல்லாட்டி அண்ணன்ட்ட சாப்பிட்டு வாங்கிடலாம். அதுக்கு என்ன உரப்புறப்பெல்லாம் வச்சு கொடுத்துருவீங்க? சரி, இதை மட்டும் கொடுங்க. சாப்பிட்டு பழக்கம் இல்லாத நம்ம சாப்பிடக்கூடாது. எல்லாம் கூட்டிங்க பண்ணீங்க. ஒன்று அலோவ் பண்ண மாட்டாங்களா குளிக்க? சொல்ல முடியாது. அதான் சொல்கிறாரு போலீஸ்காரர் அலோவ் பண்ணாமா அலோவ் பண்ணிடுவாங்க. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வேறு பிரச்சனை இருக்குது. சரி, ஒன்று போட்டு கொடுங்க. சூடு இறங்க. சூடாக இருக்கா? சூடு இல்லையா? வண்டார் அண்ணே. காடை முட்டை ஆம்லேட் எவ்வளவு? அது 50 ரூபா. 5 முட்டை நல்லா இருக்கும். வேணாம், முட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வேற ஒன்றுமே செய்யாது. காடை முட்டை ஆம்லேட் வேணுமா? இதை வாங்கி சாப்பிடும். காடை முட்டை ஆம்லேட் வேணும்னா குற்றாலத்துக்கு 5 வரைக்கும் வாங்க அண்ணன்ட்ட. 5 முட்டை 50 ரூபாய் தானே? 50 ரூபா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. நான் சாப்பிட்டு போகல, ஆனால் இது நான் சாப்பிட்டேன். எனக்கு அனுபவம் நிறையா. அப்படியே அருவியும் காட்டிடு. அருவி எங்கே காமிக்கிறது? அருவியை காமிக்க முடியாதுல்ல. அருவி இதுங்கிட்ட தெரியாதுல்ல. ஆனால் குற்றமே இல்லை பாருங்க குற்றாலத்தில். அங்கிட்ட இருந்து பார்த்தாச்சு. எதுவும் படா. நான் போயிட்டேன். இந்த அருவி அது எடுக்கப்பட்டாச்சு. இந்த ஒன்று எதுவும் வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. சொல்லியாச்சு, ஆர்டர் பண்ணியாச்சு. கொடுங்கண்ணே. சூடாச்சு ஆயிடுச்சானே? ஆயிடலாமா? லேட்டாகுமா? அருவிலாம் பார்த்துட்டு வந்தாச்சு. லேட்டாக அந்த வண்டி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. லேட்டாகுமா? முடியுமான்னு பாருங்கள். இல்லை ரொம்ப வெளில வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே.